விஷ்ணு, விஷ்ணு, ருத்ரா, விஷ்ணு, ருத்ரா, அம்மா, ருத்ரா, விஷ்ணு. என்னமாச்சு? இனிமே நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்பா. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி பயந்து போயிருக்கீங்க? என்னன்னே தெரியல, ஏதோ அபசகனம் நடக்க போறதுங்கிற பயம் வருது. என்னமோ மனசுக்குள்ள ஒரே படபடப்பா இருக்குப்பா. அம்மா, ஒன்னும் ஆகாதுமா. தேவையில்லாம கண்டது யோசிச்சு மனசு குழப்பிக்காதீங்க. என் மனசு நல்லதாண்டா இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. இந்த வீட்டுல எங்கேயோ ஒரு பாம்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் அடிக்கடி எனக்கு பாம்பு சீர்ற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அம்மா, பாம்பு சீர சத்தம் எங்கம்மா கேட்டுச்சு? என் ரூம்ல தான் கேட்டுச்சு. நிஜம்தாண்டா. என்னோட ரூம்ல லாஃப்ட்ல வார்ட்ரோபுக்கு மேல வெள்ளி பாத்திரம் எடுக்கலான்னு போனேன்டா. அப்போ பாம்பு சீர்ற மாதிரி இருந்தது. அதுக்காக தான் சொல்றேன், ரெண்டு பேரும் எச்சரிக்கையா இருங்க. அம்மா, நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்குன்னு சொல்றீங்க, அது சீர்ன சத்தம் கேக்குதுன்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவையில்லாம கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு குழப்பிக்கிறீங்க. விஷ்ணு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. அம்மா, அண்ணா சொல்றது கரெக்ட் தான். நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. தேவையில்லாம நீங்க பயப்படாதீங்க. நாளைக்கு நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்க பயப்படுறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தாதீங்க. அம்மா, ரொம்ப யோசிக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது பாம்பு நுழைஞ்சிருக்குமோ? ஒருவேளை அப்படி நுழைஞ்சிருந்தா அது நாகராணியா தான் இருக்கணும். இல்ல, நாகராணி வந்தாலும் என்கிட்ட இருக்கிற நாகமணி யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அது மட்டும் இல்ல, தாயத்து கூட என் கழுத்திலே தான் இருக்கு. ஒருவேளை அந்த நாகமணியை தேடிக்கிட்டு அந்த நாகராணி வந்திருந்தாலும் வெறும் கையோட தான் அது திரும்பி போயாகணும். அண்ணா, இது பயங்கரமா யோசனை பண்ற மாதிரி இருக்கு. பாம்பை பத்தி தானே? இல்ல ருத்ரா, நான் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? ஏதோ சும்மா அப்படி. அத பத்தி யோசிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் நாகலோகத்தை சேர்ந்த நாகராணி. அவன் நினைச்ச எந்த ரூபத்துல வேணாலும் இந்த வீட்டுக்குள்ள அவளால வர முடியும். ஹலோ, இன்னும் எங்கடா இருக்க? இன்னைக்கு அர்ஜுனோட என்கேஜ்மெண்ட்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. எங்க இருந்தாலும் சீக்கிரமா வா. ருத்ரா, இன்னைக்கு நான் வர்றது டவுட்ரா. எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துரு. ஐயோ, அப்படி இல்ல ருத்ரா. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங். நான் மீட்டிங் அட்டன் பண்ணலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா அது இதுன்னு சாக்கு சொல்லி தப்பிக்க பாக்குற. நீ வரணும், நான் சொன்னா நீ வரணும். சாரி ருத்ரா, தப்பா நினைக்காத. போன தடவை அர்ஜுனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்ல நாகராணி ஓ உருவத்துல வந்து ராஜுவை சாகடிச்சிட்டா. என்னால இன்னும் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியலடா. அதனாலதான் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி வராம தப்பிக்கிறியா? ஒரு வகையில அப்படியும் வச்சுக்கோ. அந்த நாகராணி எந்த நேரத்துல எந்த உருவத்துல வருவானே சொல்ல முடியல. அது எப்படி அவளுக்கு உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கிறது தெரியுமோ தெரியல. டேய், ஏதோ ஒரு தடவை எதர்ச்சியா வந்துட்டா, அதுக்காக திரும்ப திரும்ப வருவான்னு அர்த்தமா? இந்த தடவை அவன் நிச்சயமா வரமாட்டா. நீ தைரியமா வா. இல்ல ருத்ரா, இந்த தடவையும் அவ நிச்சயமா வருவா. அவ
நம்ம யாரையாவது நிச்சயமா பலி வாங்கியே தீர்வாடா அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுது. ருத்ரா, என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே மகன்டா. ஒருவேளை நான் செத்துட்டா அவங்கள பாத்துக்க யாருமே இல்லடா. அதுவும் இல்லாம பாம்பு கடி வாங்கி சாகுற தைரியம் எனக்கு இல்லடா. தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் மட்டும் என்ன வற்புறுத்தாதடா. நீ ஒன்னும் பயப்படாதடா. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த நாகராணி இங்க வந்தாலும் அவளை சாகடிக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு அந்த ராஜு கழுத்துல இருந்த தாயத்தை கழட்டி தான் உயிருக்கு ஆபத்தை அவனை தேடிக்கிட்டான். ஆனா நீ அவனை மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் தாயத்தை மட்டும் கழட்டி வச்சிடாத. இருந்தாலும் உனக்கு என் மேலையும் என் வார்த்தை மேலையும் நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குடா ருத்ரா. அப்படின்னா ஒழுங்கா வந்து சேர. உன்னை சேஃபா உன் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது என் பொறுப்பு. சரி, நான் வரேன். என்னங்க இத பாருங்க. என்ன ராஜி? என்னங்க இத பாருங்க. ராஜி, என்ன இவ்வளவு நகை போட்டிருக்க? இவ்வளவு நாள் நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு உனக்கு. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு கொள்ள அழகா இருக்க நீ. என்னங்க நேத்து விக்ரம் போன்ல ஆர்டர் பண்ணால, அதுதாங்க இது. அட, அவ்வளவு சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துட்டானா? ஏங்க அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் விக்ரம்க்கு நல்லா தெரிஞ்சவன்ல, அதனால வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு செக் வாங்கிட்டு போயிட்டான். அவன் எதை வேணாலும் வாங்கிட்டு வரட்டும். மொத்தத்துல வேற யாருக்கோ கிஃப்ட் கொடுக்கற சாக்குல உனக்கு நகை கிடைச்சதுல அது போதும். ராஜி, இது ரெண்டையும் சேர்த்தா மொத்தத்துல ஒரு 10-15 லட்சம் தராது? ஆமாங்க, அதுக்கும் மேலேயே இருக்கும். அதுவும் சரிதான். இல்ல, போயும் இந்த காஸ்ட்லியான கிஃப்ட விஷ்ணுவோட மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுக்கறாங்களா? மூளையா கெட்டு போச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. ஏங்க வயித்தெரிச்சல் பட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க வாங்கியாச்சு, அதை கிஃப்டா கொடுக்கணும்னு முடிவும் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்மளால அவங்கள தடுக்க முடியாது. தேவையில்லாம யோசிச்சு ஏன் மூளையை கெடுத்துக்கிறீங்க? அதை எப்படி தடுக்க முடியாம இருக்கும் ராஜி? எதுக்காக நான் ஒருத்தர் இருக்கேன். எப்படி நான் தடுக்கிறேன்னு பாத்துக்கிட்டே இரு. எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ். முதல்ல நீ என் கூட வா. வா. எங்கங்க? வாணி, கலர்லாம் நல்லா பிரைட்டா இருக்கணும். என்ன? சரிக்கா, இதோ முடிஞ்சிருச்சு. இதோன்னு இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணா பத்தாது. சீக்கிரமா முடிச்சுட்டு உள்ள வந்துரு. ஆமா ஜோசியரே, நீங்க சொன்ன எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. நீங்க வந்த உடனே சடங்கு ஆரம்பிச்சிடலாம். வாங்க வச்சிடுறேன். ஹேமா, ஜோசியர் கிளம்பிட்டாரா? எல்லாம் தயாரா இருக்கு இல்லையா? அவர் வந்ததுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு எந்த குறையும் இருக்க கூடாது. சரியா? இங்க பாருங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, அப்புறம் களைச்சு போயிடுவீங்க. ஹேமா, நான் என் பேரனுக்கு நிச்சயதார்த்தம் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எந்த களைப்பும் இல்ல. ஏன் அத்தை, உங்க முகத்துல இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு பாரு. ஏற்கனவே கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்க ருத்ரா கிட்ட சொல்றேன். நீ பியூட்டிஷியனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிளம்பிட்டாங்களான்னு முதல்ல கேட்டுக்கோ. சரிங்க அத்தை. இவதான் என் பையன் அர்ஜுன். மயூரி, இவ்வளவுதான் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட். அர்ஜுனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? எப்படி? இத்தனை நாளா இவரு என்கிட்ட தான் வேலைக்கு வந்துகிட்டு இருந்தாரு.